திருநாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சமவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சமவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பெருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பெருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர பிரணமாமதானம் கலியுதேவ காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் அதுக்கு தலைப்பு நீங்கள் அதோட தலைப்பு 2ல் 1 கேளு எது வேணும், 2ல் 1 கேளு எது வேணும். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தனமே பாருங்கள். ஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஜோஷி அப்படிங்கிறவர் மகாபெரியோடைய அத்தியந்த பக்தர், எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய மூத்த பொண்ணு அனுசையா, அவளோட பிள்ளை ராஜாஜி, அவர் தான் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கார். 1958 ராஜாஜிக்கு இந்த பையன் இப்போ பேசிட்டு வர இந்த இன்டர்வியூ கொடுக்குறவருக்கு 6 வயசு தான். இருந்தாலும் அவள் அப்பா அம்மாலாம் சொல்லியிருப்பாளே என்ன நடந்ததுன்றத, அதை வச்சுட்டு அவர் அப்போ இந்த இன்டர்வியூலாம் சொல்கிறார். இது ராஜாஜியோட அப்பா பேர் ராமநாத பட்டு, அப்புறம் அம்மா பேர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அனுசூயா அப்படின்னு. இவ மாபெரியா அந்த வருஷம் அனுசூயாவோட தம்பி, அதாவது ராஜாஜியோட மாமா சிவசங்கர் மேத்தா அப்படிங்கிற ஒரு வீட்டில் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணியிருக்கா. அந்த இடத்துல அந்த இடத்தையே ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரம் சொல்லுவாள். அங்கே எல்லாம் இந்த குஜராத்தி பிராமின்ஸ், குஜராத்தி பிராமின் தான் இவாழலாம். நிறைய பேர் இருக்க இடம் அது. அப்படி இன்னும் இருக்குது, இந்த பாரிஸ் கார்னர் அந்த இது தாண்டி அந்த இதில் இருக்குது. இப்போ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணியிருந்திருக்கார். அப்போ ஒரு நாள் ஜோஷி மகாபெரிவா கிட்ட ஸ்ரீராமஜெயம் எழுதின ஒரு நோட்டு புஸ்தகத்தை கொண்டு பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எழுதுண்டார். அப்போ பெரியவா சாதாரணமாக அவ்வளோ நிறைய எழுதியிருக்கார். அதில் எவ்வளோ தெரியல 1 லட்சத்துக்கு மேலே ஏதோ எழுதினார். அதுக்கு பெரியவா சாதாரணமாக ஒரு தங்க காசு கொடுப்பார். பெரியவா கேட்டாலாம், உனக்கு தங்க காசு வேணுமா, இல்லை உன் ஆத்மாக்குள்ளேயே நான் எப்போவுமே இருக்கா மாதிரி ஒரு அனுகிரகம் வேணுமானே கேட்டாலாம். பெரியவா ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டார். யார் சொல்லுவா இந்த தங்க காசெல்லாம் யாருக்கு வேணும்? பெரியவா எப்போயுமே நம்ம ஆத்மாவில் இருக்கணும் இல்லையா? நம்மளே இப்போ நினைக்கிறோம் அப்படின்னா, ஜோஷி மாதிரி ஆள் நினைக்கிறதுல என்ன பெரிய அதிசயம் இல்லை. ஜோஷி சொல்லியிருக்கார் எனக்கு தங்க காசு வேண்டாம் அப்படின்னாராம். அப்படின்னா என்ன, பெரியவா என்னோடய ஆத்மாவில் எப்போவுமே தங்கியிருக்கணும் பர்மனெண்ட்டாக அப்படின்னு. அது கிடச்சிருக்கு அப்படின்னா இது. அதுக்கப்புறம் 1964 ஜோஷியோட 2வது பொண்ணு, அதான் முதல் பொண்ணு தான் இப்போட பையன் தான் இப்போ பேசின்னு இருக்கார் ராஜாஜிங்கிற அனுசூயாவோட பையன். இப்போ 2வது பொண்ணு பேர் சுந்தரி. அவளுக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த 1964 நடந்த இன்சிடெண்ட்டு. ஆனால் முன்னாடி கல்யாணம் எடுத்தவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியமே உண்டாகலை. அப்போ மகாபெரியா ஹைதராபாத்தில் முகாமில் இருக்காருன்னு தெரிஞ்சுது. அப்போ அனுசூயா அவருடைய ஆத்துக்காரர், அப்புறம் சுந்தரி கல்யாணம் ஆகிடுத்தப்போ அந்த அனுசூயோட தங்கை சுந்தரி அவரோட ஆத்துக்காரர், இவன் 4 பேருமா கிளம்பி ஹைதராபாத் கேம்புக்கு போனான். மகாபெரிவாவில் தரிசனம் பண்ணிட்டு இந்த குறையை சொல்லி பெரியவா கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு வரலான்னு. பெரியவா கிட்ட போய் சொன்னான், இந்த மாதிரி இவளுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷமாக எடுத்து இன்னும் குழந்தை பிறக்கலை, சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்னு. பெரியவா ஒரு ஆப்பிள் அப்படி கையில் எடுத்துட்டாராம். எடுத்துகிட்டு இந்த சுந்தரி கிட்ட கொடுத்து, இது 2 பேருமே சாப்பிடுங்கோ அப்படின்னாராம். சுந்தரி ஆத்துக்காரர் 2 பேருமே சாப்பிடணும் அப்படின்னா. அப்புறம் அவள் அது பெரியவா கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு வந்துட்டா, ஆற்றுக்கு வந்துட்டா. அப்புறம் இதெல்லாம் போயின்னு இருக்கு. அப்போ அவளுக்கு குழந்தை உண்டாகணும். ஒரு நாள் சுந்தரி கனால பெரியவா வந்திருக்கா. உங்கள் 2 பேருக்கும் கனால கேட்டிருக்கா, உங்கள் 2 பேருக்கும் தீர்காயுசோடு இருக்கா மாதிரியான ஒரு பெண் குழந்தை வேணுமா, இல்லை ஆரோக்கிய குறையோடு நிரந்தரமான ஒரு ஆரோக்கிய குறை இருக்கா மாதிரி பெர்மனண்ட் எயில்மெண்ட் அப்படி இருக்கா மாதிரியான ஒரு ஆண் குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் நம்ம பழைய புராணங்களில் தான் படிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் நடக்கும் பண்ணியிருக்கா அப்படின்னா. ஆனால் இப்போ
கலியுக தெய்வம் இல்லையா பெரியவா, பெரியவா தானே பரமேஸ்வரன். அதனால் பெரியவா அந்த மாதிரி ஒரு கேள்வி போட்டிருக்கார். உனக்கு வந்து தீர்காயுசோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வேணுமா, எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். அது மாதிரி இல்லை, அவளுக்கு ஒரு வேளை ஆண் குழந்தை வேணும்னு அவன் மனசில் நினச்சிருக்கலாம். அது தெரியல, நானே கஸ் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஆண் குழந்தை வேணும் பால, இல்லை பர்மனெண்ட் எயில்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை வேணுமான்னு கேட்டிருக்கா. அப்போ அந்த கனாலேயே சுந்தரி சொல்லியிருக்கா பெரியவா கிட்ட, எங்களுக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்ட்டுருக்கா. அதாவது நல்ல தீர்காயுசோட நல்லபடியாக இருக்க மாதிரி ஒரு பெண் குழந்தை வேணும்னு. அதை அந்த கணா போயிடுத்து. பெரியவா வந்து கணால வந்து அவளுக்கு கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கார், அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு பெண் குழந்தை தான் பிறந்து தான். அந்த ராஜாஜி சொல்கிறார், அந்த பெரியவா வந்து எப்படி வந்து அனுகிரகம் பண்ணாலும் அந்த மாதிரி அந்த பொண்ணு, அந்த சுந்தரி அப்படிங்கிற தான் அம்மாவோட தங்கன்னு அவருக்கு சித்தி, அவளுக்கு பிறந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து ரொம்ப சாமர்த்தியமாக இருக்குமா, ரொம்ப நாலெட்ஜிபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்கிறார். இன்னும் இந்த பொண்ணு இருக்கா, வந்து ஏகப்பட்ட வந்து இதுவாக இருப்பாவோ, நல்ல சாமர்த்தியமும் இருக்கும், அவளுக்கு நல்ல நாலேஜபிளாகவும் இருப்பாள். அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் பெரியவா வந்து அப்பயே அந்த கனாலை வந்து சொல்லிவிட்டு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பெரியவா வந்து எப்படி அப்போ வந்து பெரியவா இருந்திருக்கா. பெரியவா வந்து ஸ்தூல ரூபமாக காஞ்சி மடத்தில் அங்கே இருக்கவர் தான் இருந்தாலும் பெரியவா வந்து கனாலையும் வந்து கம்யூனிகேஷன் பெரியவாளுக்கு இதெல்லாம் நடந்துருமே. பெரியவாளுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு வந்து பிள்ளை குழந்தை தான் பிறக்க போகிறது, இந்த குழந்தை இதெல்லாம் நான் நினைக்கிறது இந்த மாதிரி பெர்மனெண்ட் எயில்மெண்ட்டோடு இருக்க போகிறது அப்படின்னு. இருந்தாலும் மனசில் அவ்வளோ பெரிய ஒரு இமேஜினேஷன் வளர்த்துண்டு வந்து பிள்ளை குழந்தை நம்மளுக்கு பிறக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது பெரியவா பார்த்துருக்கா. சரி, அவளுடைய தலையெழுத்தே மாற்றி விட்ருவோம் அப்படின்ட்டு தான் கனால வந்து கேட்டிருக்காரு, உனக்கு பிள்ளை குழந்தை வேணுமா, ஆனால் பிள்ளை வயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை குழந்தை இந்த மாதிரி தான் ஆக போகிறது, பரவாயில்லையா உனக்கு, இல்லை பொண்ணு இருக்கட்டுமா தீர்காயுசோட நல்லபடியாக இருக்கா மாதிரி அப்படின்னு கேட்டு அவள் சொன்ன உடனே பெரியவா மாற்றி விட்டுட்ருப்பா. பெரியவா தானே பரமேஸ்வரன். பெரியவா எப்பேற்பட்ட இதெல்லாம் நான் நினைக்கிறது முக்கால்வாசி அந்த மாதிரி நம்மளுக்கு அதுதான் புத்தியில் தோணும். பெரியவா அப்படி தானே கொடுப்பா புத்தி. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவிச்சம் மகாபிரிய பாதவிச்சம்.